Hi friends, welcome to பருப்பும் நெய்யும் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஹெல்த்தியான ஒரு புலாவ் ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம். ராஜ்மா புலாவ் வீட்ல எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதோடு கூட இந்த சிவப்பு காராமணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராஜ்மால என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கறதையும் பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து இப்ப 2 கப் ராஜ்மாவை 10 hours நல்லா ஊற வச்சு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். அந்த வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய தண்ணியும் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா இதுல நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்கிறதுனால நம்ம இதை சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம புலாவ் செய்யறதுக்கு குக்கர்ல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதுல இப்போ நம்ம மசாலா பொருட்கள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 பீஸ் பட்டை துண்டு, அப்புறம் வந்து பிரிஞ்சி இலை, அப்புறம் ஏலக்காய், கிராம்பு, அன்னாசி பூ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இதுல வந்து 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதோட கூட வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வந்து 3 பெரிய வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம எவ்வளோ கப் ரைஸ் எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலான போர்ஷன் வந்து நீங்க ராஜ்மா எடுத்துக்கலாம். அப்படிதான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதுல வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு வாசனை போற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த ராஜ்மால பொட்டாசியம், மெக்னீசியம், இரும்பு சத்து, புரோட்டீன், நார்சத்து இதெல்லாம் அதிக அளவு இருக்கிறதுனால நம்ம வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்றவங்க வந்து இந்த சிவப்பு காராமணி அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜ்மாவை அதிக அளவு நம்ம ஃபுட்ல எடுத்துக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுது வாசனை போற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதுல தேவையான அளவு தக்காளி ஆட் பண்றோம். தக்காளி வந்து எவ்வளவு வெங்காயம் ஆட் பண்ணிருக்கோமோ அவ்வளவு அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்து சரிசமமா எடுத்துக்கலாம். அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இப்போ இந்த தக்காளியும் நல்லா வதங்கட்டும். இந்த ராஜ்மால வந்து பாத்தீங்கன்னா ட்ரைகிளிசரைட்ஸ், அப்புறம் வந்து எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய தன்மை வந்து அதிக அளவு இருக்கிறதுனால நம்ம இதை வந்து அடிக்கடி எடுத்துக்கிறது நல்லது. இப்ப தக்காளி இதில் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதுல இந்த தக்காளி வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சால்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுல கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், காரத்தூள், அப்புறம் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இதுல கரம் மசாலா தூள் சேர்க்கல, காரத்தூள் மட்டும் தான் சேர்த்திருக்கேன். நீங்க வேணும்னா அதையும் கூட ஆட் பண்ணிக்கலாம். உரைப்புக்கு தகுந்த மாதிரி காரத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்ப இது எல்லாமே கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வதங்கட்டும், அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். இந்த ராஜ்மால விட்டமின் கே கண்டென்ட் வந்து அதிக அளவு இருக்கிறதுனால இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னா இந்த விட்டமின் கே கண்டென்ட் தான் வந்து மூளைகளோட நரம்புகளை வந்து நல்லா செயல்பட வைக்கும். அதனால இது குழந்தைகளுக்கு நல்லது. இப்போ நம்ம வேக வச்ச ராஜ்மாவை இதுல நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். நான் வந்து 2 கப் ராஜ்மா எடுத்திருக்கேன், 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து 1 கப் ரைஸ்க்கு வந்து 1.25 தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ அதனால நான் வந்து நம்ம வேக வச்ச ராஜ்மா வேக வச்சோம்ல அந்த தண்ணியும் இதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டலாக நான் 3.5 டம்ளர் தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட் வந்து சர்க்கரையோட அளவை வந்து கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால சுகர் பேஷண்ட் வந்து இதை வந்து ஃபுட்டில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இந்த ராஜ்மாவை வந்து எடுத்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய விட்டமின் B6 வந்து ஸ்கின் க்ளோயிங்க்கும் சரி, ஹேர் க்ரோத்துக்கும் வந்து ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பியூர் வெஜிடேரியனா இருக்கிறவங்க நல்ல ஒரு ப்ரோட்டீன் கண்டென்ட் வேணும் அப்படின்னா இந்த ராஜ்மா வந்து ஃபுட்டில் வந்து அடிக்கடி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம ஒரு லெமன் வந்து அந்த ஜூஸ் எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுல வந்து நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு உப்பெல்லாம் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ரைஸை வந்து இதுல ஆட் பண்றோம். இதை வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து மேல நெய் மட்டும் கொஞ்சம், அதாவது குக்கர் க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி நெய் மட்டும் நான் ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு 2 விசில் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு விட்டா போதும். சூப்பரான புலாவ் ரெடி ஆயிடும்.
இதில் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம மைண்டில் வச்சுட்டா போதும். ஏன்னா நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சா ஒன்று குழஞ்சு போயிடும், இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிடும். ஸோ இப்போ குக்கர் வந்து ப்ரெஷர் போயிடுச்சு. நம்ம இதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணலாம். இப்போ டேஸ்டியான ராஜ்மா புலாவ் ரெடி. ஸோ குழையாமல் சூப்பராக வந்திருக்கு ராஜ்மா புலாவ். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ஒன் டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இதே மெத்தட் படி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இந்த வீடியோவில் நம்ம ராஜ்மாவோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ், அதோடு சேர்த்து இந்த ராஜ்மா புலாவ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா மறக்காமல் பருப்பும் நெய்யும் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.